ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த புரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு வாழைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு எள்ளு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா மசிச்சு விடுங்க. உங்கள் வாழைக்காய் நல்லா வெந்திருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஈஸியாக வரும் மசிக்கிறதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதுலேருந்து நான் ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் உருண்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இதை நீங்கள் ரிங் மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு 2 சுற்று வர்ற மாதிரி கூட முறுக்கு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன். நல்லா மழை காலத்தில் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈவனாக வரும் எல்லாமே. இப்போ எனக்கு ஆயில் சூடாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நான் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட போகிறேன். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். இல்லைனாக்கா ஒரு சைடு கருப்பாகவும் ஒரு சைடு வெள்ளையாகவும் இருந்து போயிடும். அதனால் நீங்கள் ப்ரீ ஹீட் ஃபஸ்ட்டே பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். இது நமக்கு வீட்டிலேயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாழைக்காயை வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஏதாவது ஃபுட்டோடு நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது எனக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் சலசலப்பும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு இதோட கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அப்படியே வச்சு நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறேன். இப்போ நான் இதை வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப நல்லா காரசாரமாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா ஈவனாகவே குக் ஆகியிருக்கு. அதில் நான் போட்ட மசாலாலாம் நல்லா கோட் ஆகியிருக்கு. இதில் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்குது. நான் சொன்ன அளவுகளை மாற்றாமல் அப்படியே செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.